ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி WBL உமன்ஸ் ஐபிஎல் இதில் ஆர்சிபி vs யூபி வாரியர்ஸ் மேட்சோட ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு மேட்சும் டெலிகிராம் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆவரேஜ் மினி ஸ்மால் லீக் எல்லாம் ஈஸியாக வின் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஎல் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது, தள்ளி போகுது. சின்ன மிஸ்டேக்கில் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் 9 பிளேயர் 10 பிளேயர் வந்துடுறாங்க. கேப்டன் விசியில் யாராவது ஒருத்தர் கரெக்டாக வந்துடுறாங்க, ஒருத்தர் மிஸ் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் ஆகி வந்துடுது. அது கரெக்டாக நம்ம கொஞ்சம் நல்லா வந்துடும். இந்த மேட்ச் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை நிறையா இருக்குது. வாங்க நான் உள்ளே போயிடுறேன். ஓகே, இந்த மேட்ச்சில் என்னென்னா, 2 டீமோட கீப்பர்ஸ் ரிச்சாக்கோஸ் ஏஹிலி 2 பேத்துக்கும் எப்படி இருக்குன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் ஆவரேஜாக வின்னிங்ஸ் ஆடலாம், இல்லைனா டக் அவுட் ஆகலாம். 10 ரன்னுக்குள்ள 1 டிஜிட் நம்பரில் அவுட் ஆகுற மாதிரி இருக்குது. அலைசா கீலி என்னென்னா, இங்கூடி கொஞ்சம் பவுலிங் ஆர்சிபி ஒரு வேளை இயர்லியாக விக்கெட் எடுக்கலாம், இல்லைனா செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நின்று ஆடினாங்கன்னா 30 ரன் அடி. போன மேட்ச் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி 20 ரன்னுக்கிட்ட அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ரிச்சாகோஸ் திடுக்குன்னு அடித்தா ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. இவங்க 2 எப்படினாலும் மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, ஜி ஹாரிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ் மந்தனா இவங்க பொறுத்த வரைக்கும் அதே தான். விளையாண்டால் நல்லா விளையாடுவாங்க, இல்லைனா ஒரேடியாக போயிடுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா அந்த டீமில் பவுலிங் கொஞ்சம் இவங்களுக்கு நிறைய தடவை அவுட் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, அடுத்து எஸ் மேகனா இல்லைனா கேபி நாயர், இவங்க 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 3 டீம் நான் க்ரியேட் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி க்ரியேட் பண்ணி மாற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா கேபி நாயர் இப்போ அந்த அட்டப்பட்டு வந்ததுனால கீழே கொஞ்சம் டவுனாக விளையாடுதாங்க, இல்லைனா மேலே விளையாடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சஸ் டீமில் 2 டீம்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபடி லைனப் நம்மளுக்கு கரெக்டாக தெரியலை. லைனப் தெரிஞ்சவாது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ எஸ் மேகனா லாஸ்ட் 2 மேட்ச் ஸ்ட்ரகிள் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க யூபி வாரியர்ஸ் கூட நல்லா ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அவங்களே நீங்கள் போகிறது உங்கள் சாய்ஸ். ஓகே, பேட்டரில் வேறு யாரும் அவ்வளோவா தெரில. ஆல்ரவுண்டர் பைக்கெல்லாம் பெரி எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு சைடு அவுட் ஆகிட்டே வந்தாங்கன்னா இவங்க நின்று ஆட வாய்ப்பு அதிகம் இருக்குது. பெரி நின்று ஸ்கோரை கொண்டு போகலாம், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சோஃபி டிஃபைன் இவங்களை பொறுத்தவரை இந்த உமன்ஸ் ஐபிஎல் ரொம்ப சுமார். இவங்க ரெக்கார்டு படி செம்ம இது. பட்டு அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு அந்த முடியலை அவங்களால. பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. டீம் மெக்ரத் இவங்க லாஸ்ட் மேட்ச் ஆடலை, அதான் லைனப்புன்னு நம்மளுக்கு தெரியலை. இவங்க வந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க, நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கும். 1 டவுனு பவுலிங்கும் கண்டிப்பாக இவங்க நல்லா போடுவாங்க. அட்டப்பட்டு டிபி சர்மா இவங்க 2 டிபி சர்மாவும் அட்டப்பட்டுக்கும் என்ன இதுனா, டிபி சர்மா எங்கே வாராங்க, பேட்டிங் எங்கே வராங்க, பவுலிங் எங்கே போடுறாங்க அவங்களுக்கே தெரில, கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ அட்டப்பட்டு இவங்க 2 என்னென்னா அட்டப்பட்டு செம பிளேயரு. பவுலிங்கும் நல்லா போட்டுருவாங்க, பேட்டிங் 1 டவுன் 2 டவுன் வருவாங்க, சூப்பராக ஆடிடுவாங்க. ஸோ இவங்க 2 யாரையாவது நீங்கள் வீசியாக கூட ட்ரை பண்ணலாம். இவங்க 2 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. என்டிகே ஏன்னா இவங்க கெல்லர் இவங்க ஆர்சிபி இறக்குனாங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இறக்குனாங்கன்னா இவங்களை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 விக்கெட் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுத்து கேமை ட்ரம் கார்டு பிளேயர் இவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. கிராஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க சொல்கிறேன், ஓகேவா?
அதுக்கடுத்து நம்ம பவுலிங் போயிடலாம். ரேணுகா சிங் தாகூர், இந்த ஏ ஹீலி, கேபி நாயர், சி அட்டப்பட்டி, ஜி ஹாரிஸ், இவங்க என்னென்னா 10 ஓவருக்குள்ளேயே 4 ஓவரையும் போட்டுருவாங்க. அதுக்குள்ளே ஒரு வேளை 3 விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் எடுத்தால் ஆர்சிபி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஆவரேஜாக போட்டு போயிடுவாங்க. ரிஸ்கி ட்ரை எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க இல்லைனா ஆஷா, இவங்க 2 இடத்துல ட்ரை பண்ணலாம். நான் அவங்க நேம் கொடுக்கல. அவங்க வந்து எப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. எக்கில்ஸ்டோன், கேம் சேஞ்சர், இவங்க ஒரு சூப்பர் ஸ்டார். பட் ஆனால் இங்கே உமன்ஸ் ஐபிஎல்லில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. இந்த மேட்ச்சு கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலேனாலும் எடுக்கலாம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆர் ஜெய்க்வாட் இல்லைனா ஏ ஷிவானி, இவங்க 2 விதத்தில் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 விதத்தையுமே நீங்கள் டீமுக்குள்ளே எடுக்கலாம். ஒரு டீமில் 2 விதத்தையுமே உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பின் அண்ட் அவங்க கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. கேமை திருப்பதுக்கு இவங்க ஏ ஷிவானி வந்து 2 விக்கெட், ஜெய்க்வாட் 2 விக்கெட்டு, எக்கில்ஸ்டோன் 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா கேமே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கே கிராஸ் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசி ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா கிரவுண்டு மாறும். ஸோ உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. யாருக்கு பதில் வருவாங்க இவங்களும் தெரில. வந்தால் 2 விக்கெட் 2 பேரும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேப்டன் சாய்ஸ் போயிடலாம். கேப்டன் சாய்ஸ் வந்து பெரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இவங்க 2 விக்கெட் எடுத்து 40 ரன் அடித்தா பாயிண்டே 100க்கு மேலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஜி ஹாரிஸ் அதே மாதிரி தான், ஒன் சைடடாக நின்று காமன் டவுனாக சேஸ் பண்ணி வின் பண்ண கொடுத்த பிளேயர். ஸோ இவங்க செகண்டு. தேர்டு வந்து சோஃபி டிஃபைன், டீம் மெக்ராத்தி. இவங்க 4 பேருமே ரைசிங் ஸ்டார். கண்டிப்பாக செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 4 பேர்த்தையுமே கேப்டன் வீசி மாற்றி போட்டுக்கோங்க. வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து நான் வந்து சி அட்டப்பட்டு, ரேணுகா சிங் தாக்கூர், எக்கில்ஸ்டோனு, கே கிராசிங் வந்தால், இந்த 3ஆவது வந்து வந்தால் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கி ட்ரை இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் 3 டீம் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நான் ஹீலி போயிருக்கேன். ரிச்சா கோஸ் ஒரு வேளை தடுமாற்றமானா அப்படிங்கிற மாதிரி ஜி ஹாரிஸ்க்கு கேப்டன் கொடுத்து சி அட்டாப்பட்டுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மெயின் பிளேயர்ஸ் மட்டும் ஆர்சிபியில் 4 பேர் எடுத்துருக்கிறேன். சுத்தி மந்தானா ஒரு 20 ரன்னு, பெரிய ஒரு வேளை சோஃபி டிஃபைன் 2 விக்கெட் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். டீமுக்குள்ள வர மாதிரி இவங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஷர்வானி இங்கே எடுக்கலாம். ரேணுகா சிங்கை தூர் எடுத்துகிட்டு டீம் மெக்ராத்தி இறங்கலைன்னா அவங்களுக்கு பதில் எடுக்கலாம். இல்லைனா டிபி சர்மா எடுக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். யார் வின் பண்ணுவாங்க, ஒன் சைடு ஃபேவர் ஒரு டீம். இது வந்து அதே தான் ரிச்சா கோஸ் எடுத்திருக்கேன். மேகனா அதிரடியாக ஆரம்பித்தாங்கன்னா ஷர்வானி எடுத்துருக்கிறேன். ஒரு வேளை ஆர்சிபியில் பெரியும் சோஃபி டிஃபைனும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்சை திருப்பினாங்கன்னா ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தேர்டு டீம் என்னென்னா புதுசாக வந்து ஆர்சிபிக்காக வின் பண்ணி கொடுத்தா அங்கே 4 பேர் தான் எடுத்திருப்பேன். ஜி ஹாரிஸ், சி அட்டாப்பட், டிபி சர்மா, எக்கில்ஸ்டோன் 4 பேருமே அங்கே செம்ம பிளேயர்ஸு. அந்த மாதிரி எடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்கள் சாய்ஸ் தான். நான் இவங்க 2 பேர்த்தையும் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு 10 ஓவருக்குள்ளே இவங்க 2 ஓவர் போட்டால் கூட 2 விக்கெட் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நான் கரெக்டான இது உள்ளே வந்தால். பட் உள்ளே வந்தால் யார் வெளியே போவா எப்படிங்கிறது தெரியலை. அதை பார்த்துக்கோங்க, அதை பார்த்து எடுத்துக்கோங்க.
உங்கள் சாய்ஸ் தான். இதே டீமை போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு நம்புகிறேன். இந்த 3 டீம் போக மிச்ச டீமு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் காண்போம்.